Hi friends, welcome to my channel. நம்ம இன்னைக்கு வேஸ்ட் மெட்டீரியல் யூஸ் பண்ணி வீட்டுக்கு என்னென்ன பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க. ஐடியா நம்பர் 1 என்னன்னு பார்க்கலாம். பிளாஸ்டிக் பாட்டில் மெடிசன் பாட்டில் இருந்ததுன்னா எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்க, இதில் இருக்கிற இந்த ஸ்டிக்கர் நம்ம கையில் இப்படி கட் பண்ணாலே வந்துடும். இதை கட் பண்ணி எடுத்துடலாம். இதை எடுத்துட்டு மாதிரி செலோ டேப் இருக்குல்லங்க, இதை வச்சு நம்ம ஃபுல்லாக சுற்றிக்கலாம். சுற்றிட்டு உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், செலோ டேப்பு நான் இதில் இது பண்ணிட்டேன். பாருங்கள், இந்த மாதிரி செலோ டேப் ஒன்று இருந்தது. அதை வந்து இந்த மூடிக்கு மேலே நான் இப்படி ஃபிட் பண்ணிட்டேன். பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது. வேணும்போது அவசரத்துக்கு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். சேஃப்டி பின் தான் நான் இதுக்குள்ளே போட்டு வைக்க போகிறேன். இதையும் நான் வந்து என் டைனிங் ரூமில் ஜன்னல் மேலே தான் வைக்க போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஜன்னல் மேலே வச்சுட்டிங்கன்னா நம்ம எங்கேயாவது போகும்போது ட்ரெஸ்ஸிங் டேபிளில் வச்சுட்டோன்னா நம்மளுக்கு தொடாவது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதுனா டக்குன்னு அவசரத்துக்கு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு சௌரியமாக இருக்கும். பாருங்கள், நீங்களும் இந்த மெத்தட் யூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஐடியா நம்பர் 2 என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு வேஸ்ட்டு அட்டைப்பெட்டி தான் எடுத்து வச்சுருக்கேன். கத்திரிக்கோள் ஃபெவிபாண்ட் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ லேஸ் ஒன்று எடுத்துக்கலாம். லேஸ் எடுத்துகிட்டு இதில் ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணி நம்ம சுற்றிக்கலாம். இது ஒரு பேஸ்கெட் மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். இதை நான் ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், ஃபினிஷ் பண்ணிட்டேன். லேஸ் தான் ஒட்ட வச்சுருக்கிறேன், பேஸ்கெட் மாதிரி. இதில் நான் ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணி ஒட்ட வச்சுட்டு இங்கே 2 ஸ்டோன்ஸு 2 பக்கமும் ஒட்ட வச்சுட்டேன். நான் இதில் வந்து ரப்பர் பேண்டு தான் போட்டு வைக்க போகிறேன். இதெல்லாம் நம்ம வந்து ஹோட்டலில் ஆர்டர் பண்ணும்போது சாப்பிட்றதுக்கு அந்த பார்சலெல்லாம் வரும் இல்லையா, அதில் வந்து இந்த மாதிரி ரப்பர் பேண்டெல்லாம் போட்டு தான் வரும். அந்த ரப்பர் பேண்டெல்லாம் இந்த மாதிரி கலெக்ட் பண்ணி எடுத்து இதில் நம்ம போட்டு வச்சிட்டோன்னா நமக்கு வேணுங்கும்போது எடுத்து நம்ம இதைய பயன்படுத்திக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதையும் நானே டைனிங் ரூமில் ஜன்னல் மேலே தான் வச்சு போகிறேன். எனக்கு அவசரத்துக்கு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் உங்களுக்கு எங்கே சௌகரியமோ அங்கே எடுத்து வச்சுக்கோங்க. ஜன்னல் மேலே தான் வச்சுருக்க. இதெல்லாம் நமக்கு அடிக்கடி அவசரமாக தேவைப்படுற பொருள் தான். சேஃப்டி பின்னு, ரப்பர் பேண்டு இதெல்லாம் நான் தான் எடுத்து வச்சுருக்கிறேன். தேர்ட் ஐடியா என்னன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு வாட்டர் பாட்டில் தான் எடுத்து வச்சுருக்கிறேன். இது வந்து கட்டர் யூஸ் பண்ணி இந்த பேப்பரை கட் பண்ணி எடுத்துடலாம். அதே மாதிரி இந்த பாட்டிலை வந்து பாதியாக கட் பண்ணி எடுத்துட்டு இதில் கலர் பேப்பர் சுற்றிட்டு உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன். கட் பண்ணி எடுத்து வச்ச வாட்டர் பாட்டிலில் ஒரு கலர் பேப்பர் சுற்றிட்டு இதில் வந்து கிளிட்டர் சீட்டு, ஃபோம் சீட் தான் நான் யூஸ் பண்ணி ஒட்டியிருக்கிறேன். இதில் வந்து உள்ளன் ஃப்ளவர் ஒன்று மேலேயும் கீழேயும் ஒட்ட வச்சுருக்கேன். இது நீங்கள் ஃப்ளவர் வாசராக கூட யூஸ் பண்ணிக்கலாம். எவ்வளோ அழகாக க்யூட்டாக ஒரு ஃப்ளவர் வாசர் ஒன்று ரெடி ஆயிடுச்சு. இதை முன்னால் நம்ம ஹாலில் கூட எடுத்து அழகுக்காக வச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆர்டர் பண்ணி சாப்பிடும்போது இந்த மாதிரி ஸ்பூன்ஸ்லாம், உட்டன் ஸ்பூன்ஸ்லாம் நமக்கு வருமில்லைங்க, அதையெல்லாம் எடுத்து இந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோன்னா நம்ம வீட்டுக்கு எப்போல்லாம் தேவைப்படுதோ அப்போல்லாம் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். கிச்சனில் வந்து நம்ம கல்லுப்பெல்லாம் வச்சுருந்தேன்னா அது கூட நீங்கள் போட்டு வச்சிடலாம். ஸ்பூனுக்கு பதில் இந்த உட்டன் ஸ்பூன் போட்டு வச்சிட்டிங்கன்னா அந்த ஈரத்தையெல்லாம் இது இழுத்துக்கும் நல்லா. அதனால் இந்த மாதிரி போட்டு நான் டைனிங் ரூமில் தான் வைக்க போகிறேன். நான் இந்த மாதிரி தான் ஆர்கனைஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். நம்ம ஹோட்டலில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்ற பார்சல் இருந்து வந்து அந்த ரப்பர் பேண்ட் எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது, அதே மாதிரி அந்த உட்டன் ஸ்பூனும் எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். 0 காஸ்ட்டில் நமக்கு தேவையான எல்லாமே கிடைச்சிருது பாருங்கள். வாட்டர் பாட்டில் வேஸ்ட்டு வாட்டர் பாட்டில் தான். இந்த அட்டைப்பெட்டியும் வேஸ்ட் அட்டைப்பெட்டி தான். இதையெல்லாம் யூஸ் பண்ணி வீட்டுக்கு உபயோகமாக எப்படி பண்ணியிருக்கிறோம் பார்த்தீங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஐடியா என்னென்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், 4th ஐடியா என்னென்னு பார்க்கலாம். ஏதோ ஒரு நான் வெளியில் சின்னதாக ஒரு பொருள் வாங்கினப்போ இந்த மாதிரி ஒரு பாக்ஸு கிடைச்சது எனக்கு. இந்த பாக்ஸை தூக்கி போடாமல் இதை யூஸ்ஃபுல்லாக பண்ணலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். பாக்ஸே அழகாக இருக்குது பாருங்கள். இதில் மேலே மூடி மட்டும் கட் பண்ணிவிட்டு காமிக்கிறவங்களுக்கு. இந்த கிஃப்ட் பாக்ஸில் நான் டூத்பிக் தான் போட்டு வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணியிருக்கிறேன் பாருங்கள். இதை நம்ம டைனிங் டேபிள் மேலே எடுத்து வச்சுக்கலாம். இல்லைன்னா வாஷ் பேஷன் மேலே கூட நீங்கள் இதை எடுத்து வச்சுக்கலாம். இல்லைன்னா ஜன்னல் மேலே கூட இதை எடுத்து வச்சிடலாம்.
நமக்கு எந்த இடத்துல வச்சா சௌகரியமாக இருக்குமோ அந்த இடத்துல வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். குட்டி பாக்ஸு எவ்வளோ அழகாக யூஸ்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஐடியாலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த ஐடியாஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஐடியா என்னென்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், 5th ஐடியா என்னென்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு கிஃப்ட் பாக்ஸ் தான் எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி குட்டி குட்டி பாக்ஸுகள்லாம் உங்கள் வீட்டில் இருந்ததுன்னா அதைய எப்படியெல்லாம் நீங்கள் யூஸ்ஃபுல்லாக மாற்றலான்னு சொல்லிட்டு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாக்ஸை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் இப்போ காமிக்கிறேன் உங்களுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், விக்ஸ் பாட்டிலு, தைல பாட்டிலு இதெல்லாம் நம்ம ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் பாருங்கள். இது நமக்கு அவசரமாக தேவைப்படுற பொருள் தான் பாருங்கள். ஜண்டு பாமு, தைல பாட்டிலு, நீங்கள் வந்து தலைவலிக்கு தேவையான ஏதாச்சும் டேப்லெட்ஸ் கூட இதில் எடுத்து ஸ்டோர் பண்ணி எடுத்து இப்படி மூடி வச்சிட்டிங்கன்னா அடுத்தது இது வந்து நம்ம பெட்ரூமில் வச்சுக்கலாம். இல்லைன்னா நமக்கு எங்கே தேவைப்படுதோ அங்கே அவசரத்துக்கு எடுத்து வச்சிட்டிங்கன்னா வேணுங்கும் போது எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஐடியா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும். நெக்ஸ்ட் ஐடியா என்னென்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு 6th ஐடியா என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு வாட்டர் பாட்டில் தான் எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த பேப்பரை கட் பண்ணி எடுத்துகிட்டு கட்டர் யூஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துகிட்டு இதை பாதியாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு ஒரு கிளாத், வேஸ்ட் கிளாத் நம்மக்கிட்ட இருந்ததுன்னா அதை வந்து ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணி ஒட்ட வச்சுட்டு ஃபேர்ம் சீட் இருந்ததுன்னா அதையும் பார்டரில் ஒட்ட வச்சுக்கலாம். இப்போ நான் ஒட்ட வச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். கட் பண்ணி வச்சுருந்த பிளாஸ்டிக் பாட்டிலை நான் ஒரு துணி ஒன்று ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணி ஒட்ட வச்சுட்டேன். ஃபேப்ரிக் ஃப்ளவர் ஒன்று செஞ்சு ஒட்ட வச்சுட்டேன். அடுத்தது மேலேயும் கீழேயும் பார்டருக்கு ஃபேர்ம் சீட்டு ஒட்ட வச்சுருக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் கரண்ட்டெல்லாம் போயிடுச்சுன்னா அவசரத்துக்கு தீப்பெட்டி இல்லைன்னா லைட்ரு இல்லைன்னா பேட்ரி ஏதோ ஒன்று யூஸ் பண்ணுவோம். அதையெல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு நம்ம இந்த பாட்டிலை யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஈரக்கையோடு போய் சில டைமில் தீப்பெட்டி தொட்டுட்டோன்னா அது எரியாது. அப்போ அவசரத்துக்கு நமக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியாது. அப்போ நம்ம இந்த மாதிரி லைட்ரு யூஸ் பண்ணலாம். மோஸ்ட்லி இந்த லைட்ரு எல்லாத்து வீட்லேயும் இருக்காது. நான் வந்து இந்த கிராஃப்ட் ஒர்க்கெல்லாம் பண்ணுறனால நான் இந்த லைட்ரு வாங்கி வச்சுருக்கிறேன். இப்போ இந்த லைட்ரு வந்து டக்குன்னு நமக்கு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ஐடியா பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு ஒரு லைக் கொடுங்க ப்ளீஸ். ஃப்ரெண்ட்ஸ், 7th ஐடியா என்னன்னு பார்க்கலாம். நம்ம வாட்டர் பாட்டில் கட் பண்ண மேலே பார்ட்டு வேஸ்ட்டாக தூக்கி போடாமல் பாருங்கள், நான் இந்த மாதிரி செஞ்சு வச்சுருக்கிறேன். மேலே வந்து ஃபோம் சீட்டை ஒட்ட வச்சுருக்கிறேன். கீழே வந்து ஃபுட் கண்டெய்னரோட மூடியில் ஃபோம் சீட்டு ஒட்ட வச்சுட்டு சைடு எல்லாம் லேஸ் ஒட்ட வச்சுட்டேன். ஃபேப்ரிக் ஃப்ளவர் ஒன்று பண்ணி ஒட்ட வச்சுருக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இதே நான் ஃப்ளவர் வாஷராக தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு இப்போ வச்சு காமிக்கிறேன். ஹாலில் டீப்பாய் மேலே ஃப்ளவர் வாஷர் எடுத்து நீங்கள் அழகாக டெக்கரேஷன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த ஃப்ளவர்ஸ் கூட நான் பண்ண ஃப்ளவர்ஸ் தான். இனிமேல் வரப்போகிற வீடியோஸில் இந்த ஃப்ளவர்ஸ்லாம் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஐடியாலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.